தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்கு மக்கள் சேவை என்ற தலைப்பில் தென்காசி மாவட்டத்துடைய தென்வேல் பத்திரிகையுடைய செய்தியாளர் டாக்டர் கணபதி சுப்பிரமணியன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் அன்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பொறுப்பேற்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தூர் பாண்டியன் அவர்கள் அன்று நம்முடைய கடையநல்லூருக்கு தாலுகா அலுவலகம் ஒன்றை உருவாக்கி தந்தார்கள். அதன் அடிப்படையில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தாலுகா அலுவலகம் இருந்தால் நிச்சயமாக வருவாய் நீதிமன்றத்துக்கு தேவையான சார்பு நீதிமன்றம், மகளிர் காவல் நிலையம், சிறை காவல் நிலையம் ஆக பல்வேறு நிர்வாகங்கள் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், கடையநல்லூர் நகரத்துக்கு கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு இங்கே சிறை காவல் நிலையம் ஒன்றை அமைத்திட நம்முடைய போர்க்கால அடிப்படை உயர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே காவல்துறையுடைய மானிய கோரிக்கையிலே மிக கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே பேசி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு சிறை காவல் நிலையம் ஒன்றை அமைத்து தந்திட போர்க்கால நடவடிக்கையாக எடுத்து செயல்படுத்திட கடையநல்லூர் எனது அருமை வாக்காள பெருங்குடி மக்களின் சார்பாக இக்கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுடைய பார்வைக்கும் இக்கோரிக்கையை மக்களின் சார்பாக எங்களுடைய தெருவேல் பத்திரிகையின் சார்பாக இக்கோரிக்கையை அரசுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம்.